என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். லிங்கம் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. லிங்கம் இல்ல, சிவபெருமானுடைய இப்ப படம் இருக்கு. இப்ப அண்ணாமலையார் படம் வச்சிருக்கிறோம், சுந்தரேஸ்வரர் படம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த படத்துக்கு இந்த பொருட்களை நெய்வேத்தியமா பண்ணி நாம வழிபாடு பண்ணலாம். இப்ப இந்த அபிஷேக பொருளையும் நெய்வேத்தியமும் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? சிவராத்திரியினுடைய முதல் காலம் பிரம்மதேவர் பூஜித்த காலம். அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்தது. அதனால அந்த காலத்துல பஞ்சாமிரதத்தால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இனிப்பால் செய்யப்பட்ட பாயசம், கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரி நாம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். மூன்றாவது காலம் சுவாமியோடே இணைந்து இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த அம்பாள் வழிபட்ட காலம். இந்த மூன்றாவது காலம் தான் சிவராத்திரியில மிக முக்கியமான காலம். இதற்கு லிங்கோத்பவ நேரம் அப்படின்னே பேருண்டு. இந்த நேரத்துல அம்பாள் வழிபட்டு மகிழ்ந்தாள். அதனால தேனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு வில்வ இலையேனும் அந்த நேரத்துல அர்ச்சனை பண்ணி எள்ளால் செய்யப்பட்ட சாதத்தை சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். நான்காவது காலம் தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள்னு அத்தனை ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம். அப்போ கரும்பு சாற்றினால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, கரும்பு சாறு கிடைக்கலன்னா பாலால கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம். சுத்த அன்னத்துல கொஞ்சமா நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இப்ப 4 காலங்கள், 4 காலத்துல செய்ய வேண்டிய அபிஷேகம் நெய்வேத்தியம் நான் சொல்லியிருக்கேன்.